வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம். இன்று பார்க்க போகிற காணொலி என்னவென்றால், முதல் குழந்தை பிறப்பின் ரகசியம். முதல் குழந்தையை நிறைய பேர் தவம் இருந்து பெற்றெடுப்பாங்க. ஆனால் அந்த பிரபஞ்ச ரகசியத்தில் பார்த்தீங்கன்னா, முதல் குழந்தைகள் தான் ஆஃப்டர் லைஃப், அவங்களுடைய மேரேஜ் வாழ்க்கைக்கு அப்புறம், ஒரு 25 வயதுக்கு அப்புறம் 30 வயதுக்கு அப்புறம் அதிகமான துன்பங்களை அடைவாங்க. அந்த சூழ்நிலையா உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபஞ்ச ரகசியத்தில் பார்த்தீங்கன்னா, பிறப்பின் ரகசியம். இது சித்தர்களுடைய அனுமதியோட இந்த விஷயத்த நான் சொல்கிறேன். பல வருட ஆராய்ச்சியும் இதை பற்றி பண்ணியிருக்கேன். இதில் முக்கியமாக முதல் குழந்தைகள் தான் வீட்டில் அதிக துன்பங்களை அனுபவிப்பாங்க. ஏனென்றால், ஒரு தாய் தந்தைக்கு அந்த ஆத்மா முதல் முறையாக இந்த பிரபஞ்சத்தில் பிறவி எடுக்கும் பொழுது அவங்களுடைய கர்மாவெல்லாம் சுமந்து கொண்டு வருகிறது. யாருடைய கர்மான்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 பேருடைய கர்மாங்களை சுமந்து கொண்டு வருகிறது. இந்த ஆறுமுகன்ற தத்துவம், இறை தத்துவத்தில் பார்த்தீங்கன்னா, அம்மாவுடைய அப்பா அம்மாக்கள், அப்பாவும் அம்மாவுடைய தாத்தா பாட்டி, அவங்களுடைய 2 முகங்கள், அப்பாவுடைய தாத்தா பாட்டி 2 முகங்கள், அப்புறம் அம்மா அப்பா, இவங்களுடைய 6 பேருடைய கர்மாவையும் முதல் குழந்தையானது இந்த பிரபஞ்சத்தில் உதிக்கிறதுனால அவங்களுடைய கர்மாவெல்லாம் சுமந்து கொண்டு இங்கே வருகிறது. இதனால ஏன் அந்த குழந்தைங்களுக்கு இவ்வளோ துன்பங்கள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம், அந்த குழந்தை பிறப்பு இருக்கும் பொழுது தாய் வழியாக வெளியே வரும்பொழுது ஒரு மனித உயிர் பிரியும் போது அதோடைய கருவியுடைய அளவு பார்த்தீங்கன்னா 12 டாட்ஸ்ன்ற அளவால் அளக்குறாங்க. அந்த அளவுடைய 12 டாட்ஸ் என்ற அளவு வரும்போது உயிர் பிரியும் என்று ஒரு தத்துவம் இல்லை, இது ஆராய்ச்சி. அதே 12 டாட்ஸு தாய்க்கு வந்த பார்த்து தான், அந்த வழி வந்த பார்த்து அந்த குழந்தை வெளியே வருகிறது பிரபஞ்சத்துக்கு. அந்த நேரத்தில் அந்த தாய்க்கு உயிர் பிரிகிற வழி கொடுப்பதால அது சாபமாக மாறுகிறது. இந்த இதிலிருந்து எப்படி தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் குழந்தைகளுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன். அது இல்லாமல் இந்த குழந்தைகளுக்கு, முதல் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா, பிறந்தநாள் கொண்டாடுவது, அதிகமான கிஃப்ட் பொருள்கள், பரிசு பொருள்கள் வாங்கி கொடுக்கறது, அதிகமான அதுங்களுக்கு வேண்டிய ஃபங்க்ஷன் போன்ற விழாக்கள் அதிகமாக எடுக்கிறது, துணிமணிகள் அதிகமாக வாங்கி கொடுக்கறது, அதுங்களுக்கு வேண்டிய ஆசைப்படுறதெல்லாம் அதிகம் வாங்கி கொடுக்குறதால என்ன ஆகுதுன்னா, இளமையில் கஷ்டம், முதுமையில் மகிழ்ச்சின்ற ஒரு தத்துவம் இருக்கு இல்லையா? அது மாதிரி இவங்க இளமையில் ரொம்ப மகிழ்ச்சியாக வச்சதுக்கப்புறம் ஆஃப்டர் லைஃப் அதுங்களுக்கு அதிகமான கஷ்டமும் ஏற்படுகிறது. இதனால் பெற்றோர்கள் என்ன பண்ண செய்யணும்னா, அந்த குழந்தைகளுக்கு சரியான பெயர்கள் சூட்ட வேண்டும். அந்த ஜாதக அமைப்பு, அதனுடைய டிசபிள் ஒலி அலைகள் கரெக்டாக வர மாதிரியான பேர்களை செலக்ட் பண்ணி துன்பம் நேராத பேர்களை வைக்கணும். அதே நேரத்தில் அந்த குழந்தைங்களுக்கு இறை நம்பிக்கையை அதிகமாக ஊட்டணும். முதல் குழந்தைங்களுக்கு தான். நீங்கள் வேணால் நான் சொல்கிறது பொய்ன்னு நினைக்கலாம். நீங்கள் உங்களுடைய சொந்த பந்தங்களில் முதல் குழந்தை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பாருங்கள், பாதி வாழ்க்கை நல்லா இருந்திருப்பாங்க, பாதி வாழ்க்கையில் நிறைய துன்பப்பட்டிருப்பாங்க. ஆணாக இருந்தால் ஏதாவது ஒரு விதத்தில் அடிக்ட் ஆகிருப்பாங்க. ஏதாவது ஒரு பொருள் இழப்புகள், சொத்துகள் இழப்பு, இல்லை மனைவி இழப்பு, குழந்தைகள் இழப்புலாம் அதிகம் யார் அனுபவிப்பான்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் அனுபவிப்பாங்க. அதே பெண்கள், முதல் பெண்களாக இருந்தால் இல்லற வாழ்க்கை ஒழுங்காக இருக்காது, கணவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, நிறைய இல்லை குடிகார கணவனாக இருப்பான், சூதாடியாக இருப்பான், இல்லை நோய்வாய்ப்பட்ட கணவனாக இருப்பான், இல்லை புத்தி கம்மியாக இருக்கிற மாதிரியான கணவர் நிலைகள்லாம் இருக்கும். அவங்களுக்கு விரும்பிய வாழ்க்கைகள்லாம் அடையாமல் இருப்பாங்க முதல் குழந்தைகள். இதுக்கெல்லாம் தீர்வு எதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சிறந்த கல்வியை கொடுக்கணும், இறைவனுடைய ஆசீர்வாதம் அதிகமாக கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. எவ்வளோ பிரில்லியண்டான குழந்தைங்களாக இருந்தாலும், இது பிரபஞ்சத்துடைய ரகசியம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க அனைவரும் முதல் குழந்தைங்களா இருந்தீங்கன்னா வருத்தப்படக்கூடாது. இது இந்த காணொலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைரி மாதிரி. இதை வைத்து இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்குதுன்னா அந்த இடத்த நம்ம கடந்து போகிறதுக்கான வழிகளை தேடி போடுறோம். அதுக்கான விழிப்புணர்வான இந்த வீடியோ. இது நான் நெகட்டிவான விஷயங்கள் சொன்னோன்னு யாரும் வருத்தப்பட வேணாம். முதல் குழந்தைக்கு தாய் தந்தை அண்ணன் தம்பிங்க எப்போவுமே துணையாக இருக்கணும். முதல் குழந்தை எப்போவுமே ஆசீர்வாதம் பெற்றவங்க. நீங்கள் பல வருட தவம் இருந்துலாம் நிறைய பேர் பெற்றிருப்பாங்க.
அந்த பிறந்தாலும் அந்த பிரபஞ்சத்தில் அந்த ஆத்மா உள்ள வரும்பொழுது இது மாதிரி சொன்ன 6 பேருடைய கர்மாக்களையும் சுமந்து கொண்டு உள்ள வருகிறது. அப்போ தாய் தந்தைகள் நல்ல புண்ணியம் செஞ்சிருந்ததுன்னா முதல் குழந்தைகள் நல்லா சிறப்பாக வாழ்வார்கள். இந்த தகவல் உங்களுக்கு அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். அதனால் நீங்கள் இது மாதிரி நெகட்டிவான ஒரு விஷயம், எதிர்மறையான விஷயம் சொல்லிட்டுன்னு நீங்கள் யாரும் வருத்தப்பட வேணாம். இதுக்கான தீர்வு இறைவன். இந்த பிரபஞ்சத்தில் உதிக்கின்ற ஒவ்வொரு உயிரும் அதுக்கு ஏற்ற கர்மாவை அனுபவிக்கும். இதில் முதல் குழந்தைகள் கொஞ்சம் அதிகமான கர்மாக்களை அனுபவிக்கும். அதனால் இதுக்கு நீங்கள் அனைவரும் துணையாக இருக்கணும். முதல் குழந்தைகளுக்கு அவங்களுக்கு வேண்டிய அனைத்து இதுகளும் கடைசி வரைக்கும் தாய் தந்தையும் அண்ணன் தம்பியும் கூட துணையாக இருக்கணும். நீ வாழ்க வளம் என்று வாழ்த்தி இறையர்களும் குருவர்களும் அவங்களுக்கு துணை இருக்கட்டும். உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன்.